Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐடென்டிஸ். ஐடென்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? We have studied in the previous class about standard algebraic identities. என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துருப்போம்? அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ்னால் என்னென்னு ஸ்டடி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடென்டி is an equation satisfied by any value that replaces its variables. ஐடென்டிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் இருக்கும் இல்லையா வேரியபிள்ஸ், ஐடென்டிஸில் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? வேரியபிள்ஸ்னால் என்ன? ஆல்ஃபபெட்ஸ் ஏபி கமா சி அப் டு XYZ இதெல்லாம் தானே வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸ் பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் we shall recollect 4 known identities which are, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச 4 known ஐடென்டிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீகால் பண்ண போகிறோம். a + b the whole square 3 லைன்ஸ் இருக்கா? அது என்னது? இது ஐடென்டிக்கல் சிம்பிள். a + b the whole square identical to a square plus 2ab plus b square. அடுத்தது a minus b the whole square identical to a square minus 2ab plus b square. next a square minus b square identical to a plus b into a minus b. next x plus a into x plus b identical to x square plus a plus b into x plus ab. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஸ்டீட் ஆஃப் த சிம்பிள் ஐடென்டிக்கல் வி யூஸ் ஈக்குவல் டு ரெப்ரசன்ட் ஐடென்டி வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். அதாவது இந்த ஐடென்டிக்கல் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஈக்குவல் டு சிம்பிளும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஸ் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஐடென்டிக்கல் சிம்பிள் போட்டு எழுதியிருக்கோமா? அதே ஃபார்முலாவை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டு போட்டு எழுதியிருக்கோம். a + b the whole square equal to a square plus 2ab plus b square. next a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. next a square minus b square equal to a plus b into a minus b. next x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. next cubic identitiesனால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? a plus b whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. next a minus b the whole cube equal to a cube minus 3a squared b plus 3ab square minus b cube. next x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus a plus a into b into c. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் இல்லையாப்பா ஐடென்டிஸ், அதுலேருந்து இன்னும் சில ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணுவோம்? டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா? a + b the whole cube equal to a cube plus 3a plus 3a squared b plus 3ab squared plus b cube. இப்போ என்ன பண்ணுறோம்? a + b the whole cube அப்படியே தான் இருக்குது. a cube plus b cube ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன பண்ணுறோம்? 3abயை காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸ் ஏ இருக்குமா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? பி இருக்கும். இது என்னது? பேஜ் நம்பர் 89 பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத இப்போ நான் சொன்னேன். ஓகேவாப்பா? அடுத்தது a + b the whole cube, இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரேன். அப்போ ப்ளஸில் இருக்கா? மைனஸில் வந்துருமா? minus 3ab into a plus b ஈக்குவல் டு என்ன இருக்குது? a cube plus b cube. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இதை லெஃப்ட்டில் எழுதுகிறோம், இதை அப்படியே ரைட்டில் எழுதுவோம். ஸோ சைன்லாம் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து a + b காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? க்யூப் இருக்கா? க்யூப்பில் க்யூப் பவர், அதாவது பவரில் 3 இருக்குது. ஒரு பவர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்கொயர் இருக்குமா? அப்போ a + b the whole square minus 3ab, ஏன்னா a + b தான் நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோமே. a + b இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a + b the whole square a square plus 2ab plus b square எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? minus 3ab இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு a + b இது எப்படி எழுதலாம்? minus 3abல ப்ளஸ் 2ab சப்ராக்ட் ஆகிட்டுனா எவ்வளவு? மைனஸ் ஏபியா? அதாவது minus 1ab minus abன்னு போடலாம் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இது செகண்ட். இது இருக்காப்பா? நெக்ஸ்ட்டு a minus b the whole cube எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன ஈக்குவல் டு a minus b the whole cube equal to என்ன சொல்லலாம்? a cube minus 3a squared b plus 3ab square minus b cube. a minus b the whole cube அப்படியே தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம்? இந்த மைனஸ் b cube முன்னாடி கொண்டு வரோம். அப்போ a cube minus b cube இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எதை வெளில எடுக்கிறோம்? மைனஸ்
எந்த டேர்மை வெளில எடுக்கிறோம் மைனஸ் 3ab காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் இது ஃபஸ்ட்டு வரும். அப்போ சாரி இதை வந்து என்ன பண்ணுறோம் மைனஸ் 3ab வெளில எடுக்கிறோம். அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ ப்ளஸ் ஏ இந்த இடம் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் பி இது வந்து தேர்டாக இருக்கும். இது இருக்கா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் கியூப் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரோம். அப்போ ப்ளஸில் வந்துருமா ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி பேலன்ஸ் என்ன இருக்கும் a கியூப் மைனஸ் b கியூப். இதை லெஃப்ட்டில் எழுதுகிறோம் இதை ரைட்டில் எழுதுகிறோம் சைன் சேஞ்ச் ஆகாது. a மைனஸ் பி என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமனாக அவுட் சைடு எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும் பவரில் ஒன்று குறையுமா. அப்போ 2ன்னு வருமா 3 மைனஸ் 1 2 அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி தான் காமனாக வெளில எடுத்துருவேன் பேலன்ஸ் என்ன இருக்கும் ப்ளஸ் 3ab. அப்போ a மைனஸ் பி இது எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. a மைனஸ் பி a ஸ்கொயர் 3abயில் மைனஸ் 2ab சப்ராக்ட் ஆகிட்டுனா எவ்வளோ ப்ளஸ் ஏபியா ப்ளஸ் b ஸ்கொயர். இது ஃபோர்த்தாக இருக்காப்பா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3 ஃபஸ்ட்டு என்ன சம் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குப்பா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ என்ன சொல்லலாம் கம்பேரிங் 3m + 5 த ஹோல் ஸ்கொயர் வித் a + b த ஹோல் ஸ்கொயர் we have என்னது ஏவோட வேல்யூ 3mனு எடுத்துக்கிறோம் பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் 5ன்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தானே a + b த ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்டு. ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் 3m + bக்கு பதிலாக 5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ பண்ணணும் 3m ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3m பியோட வேல்யூ 5 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 5 த ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9 m ஸ்கொயர் தான் ப்ளஸ் 2 3s ஆர் என்னது 6 6 5s ஆர் 30 2 3s ஆர் 6 6 5s ஆர் 30 m ப்ளஸ் 5 ஸ்கொயர் என்ன 25 அப்போ ஆன்சர் என்ன 9m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. நெக்ஸ்ட்டு 5p - 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்னது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. கம்பேரிங் 5p - 1 the whole square with a minus b the whole square we have a equal to 5p b equal to 1. ஓகேவா a minus b the whole square equal to a square minus 2ab plus b squared. ஏக்கு பதிலாக 5pன்னு அப்ளை பண்ண போகிறோம் பிக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும் 5p - 1 the whole square ஏக்கு பதிலாக 5p the whole square minus 2 ஏவோட வேல்யூ 5p இன்ட்டு பியோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 the whole square. 5 ஸ்கொயர் என்ன 25 இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s ஆர் 10 இன்ட்டு பி. எந்த டேர்மையுமே ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அந்த டேர்ம் தானே வரும். ஸோ மைனஸ் 10p ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன 25p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 2n - 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 3. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது x + a இன்ட்டு x + b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன எழுதணும் கம்பேரிங் வித் x + a இன்ட்டு x + b we have xோட வேல்யூ என்ன 2n ஏவோட வேல்யூ -1 பியோட வேல்யூ 3. ஏன் இங்கே -1 எடுத்துருக்கோன்னா ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன x + a தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே -1 எடுத்துக்கிறோம். அப்போ தான் என்ன பண்ணலாம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் a + b இன்ட்டு x ப்ளஸ் ab. எக்ஸுக்கு பதிலாக 2n அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1 எக்ஸோட வேல்யூ 2n ப்ளஸ் பியோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ என்ன 2n த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1 ப்ளஸ் 3 பியோட வேல்யூ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2n ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1 பியோட வேல்யூ 3. 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3ல் 1 சப்ராக்ட் ஆகிட்டா எவ்வளவு 2 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ஓகேவா அடுத்தது இன்ட்டு 2n. அடுத்தது minus into plus minus 1 into 3 3 4n square plus into plus plus 2 2s are 4n plus into minus minus 3. Answer என்ன 4n square plus 4n square plus 4n minus 3. அடுத்தது fourth subdivision 4p square minus 25q square. என்னப்பா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வந்து a² - b² ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றலாமா.
4p square minus 25q square can be written as 2p the whole square எழுதலாமா 2 square 4 into p square இதே ஃபார்மேட் வருதா மைனஸ் 25 எப்படி எழுதலாம் 5 ஸ்கொயர்னு எழுதலாமா 5q whole squared 5 square 25 இது வந்துருதா q square comparing it with a squared minus b squared we have a equal to 2p b equal to 5q a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் 2p னு b ஓட வேல்யூ 5q னு எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தான் இந்த ஃபார்முலா தெரியும்ல a squared minus b squared equal to a plus b into a minus b a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் 2p the whole square minus b ஓட வேல்யூ என்ன 5q the whole square a ஓட வேல்யூ 2p b ஓட வேல்யூ 5q a ஓட வேல்யூ என்ன 2p minus b ஓட வேல்யூ 5q 2 square 4 into p square minus 5 square என்ன 25 into q square இப்போ என்ன சொல்கிறாங்க இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு ஈக்குவல்னா இந்த சைடு ஈக்குவல் தானே சரி நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் 3 + m the whole cube இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது கம்பேரிங் 3 + m whole cube with a + b the whole cube we have a ஓட வேல்யூ என்ன 3 b ஓட வேல்யூ m ஓகேவாப்பா இது a இது b a plus b the whole cube ஃபார்முலா என்ன a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube a க்கு பதிலாக 3 plus b க்கு பதிலாக m the whole cube a ஓட வேல்யூ 3 the whole cube plus 3 a ஓட வேல்யூ 3 the whole square b ஓட வேல்யூ m plus 3 a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ m the whole square b ஓட வேல்யூ m the whole cube 3 cube எவ்வளோப்பா 27 3 என்ன பண்ணோம் 3 times மல்டிபிள் பண்ணோம் 3 plus 3 squared எவ்வளவு 9 into m plus 3 3s are 9 into m squared plus m cube 27 9 3s are எவ்வளோப்பா 27m plus 9 squared plus m cube இது என்ன பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் m cube plus 9m squared plus 27m plus 27 next third subdivision 3p plus 4q the 3p plus 4q the whole cube இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அதே a plus b the whole cube ஃபார்மேட்டில் தான் இருக்குது கம்பேரிங் 3p plus 4q the whole cube with a plus b the whole cube we have a equal to 3p b equal to 4q a plus b the whole cube ஃபார்மேட் என்னப்பா a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube a ஓட வேல்யூ என்ன 3p b ஓட வேல்யூ என்ன 4q அப்போ 3p plus 4q whole cube a ஓட வேல்யூ என்ன 3p whole cube plus 3 into a ஓட வேல்யூ என்ன 3p the whole square into b ஓட வேல்யூ 4q plus 3 into a ஓட வேல்யூ 3p b ஓட வேல்யூ 4q the whole squared plus b ஓட வேல்யூ 4q the whole cube 3 cube அதாவது 3 என்ன பண்ணோம் 3 times மல்டிபிள் பண்ணோம் 3 cube என்ன வரும் 3 3s are 9 9 3s are 27 27p cube plus 3 3s are plus 3 இது என்ன ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அப்போ 3 ஸ்கொயர்னா 9 into p ஸ்கொயர் அடுத்தது 4q plus 3 into 3p 4 ஸ்கொயர் என்ன 16 into q ஸ்கொயர் 4 என்ன பண்ணோம் 3 times மல்டிபிள் பண்ணோம் 4 4s are 16 16 4s are 6 4s are 24 balance 2 1 4 is 4 4 plus 2 6 அப்போ 64 64 q cube 27p cube இதை மல்டிபிள் பண்ணுங்கள் 9 3s are 27p squared into 4q plus 3 3s are 9 into 16q squared plus 64q cube 27p cube அப்படியே போட்டுக்கிறோம் இந்த 27 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வருது 27 into 4 அப்பா 7 4s are 28 balance 2 4 2s are 8 8 plus 2 10 இதை போட்டிருக்கோமா 108p squared q அடுத்து என்ன 16 9 மல்டிபிள் பண்ண போகிறோம் என்ன வரும் 9 6 are 54 1 9 is 9 9 plus 4 sorry 9 plus 5 14 அப்போ 144p q squared plus 64q cube next fourth subdivision 52 the whole cube again என்ன கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன் இது எப்படி எழுதலாம் a plus b whole cube ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அதை அப்போனா அதை எப்படி பிரிக்கலாம் 50 plus 2 the whole cubeனு பிரிக்கலாமா comparing 50 plus 2 the whole cube with a plus b the whole cube we have a equal to 50 b equal to 2 ஏவோட வேல்யூ அதாவது 52 நம்ம கொடுத்துட்டாங்கப்பா ஹோல் கியூப்னு அதை நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு பிரிக்கிறோம் a plus b the whole cube ஃபார்மேட்டுக்கு பிரிக்கணும் அப்போ அதை எப்படி பிரிக்கலாம் 50 plus 2னு பிரிக்கலாமாப்பா
இதுலேருந்து ஏவோட வேல்யூ 15 பியோட வேல்யூ 2 எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுமா அந்த ஃபார்முலா a + b the whole cube equal to a square a cube a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. a க்கு பதிலாக 15 அப்ளை பண்ணுறோம், b க்கு பதிலாக 2. 50 plus 2 the whole cube. a ஓட வேல்யூ என்ன 50 the whole cube plus 3 into a ஓட வேல்யூ என்ன 50 the whole square. b ஓட வேல்யூ என்ன 2 plus 3 into a ஓட வேல்யூ 50 b ஓட வேல்யூ 2 the whole square plus b cube ஓட வேல்யூ 2 cube. 50 cube என்னப்பா வரும் 1,25,000. 5 cube என்ன வரும் 125. 000 வருமா ஏட்டாப்பா இதை போட்டிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 50 ஸ்கொயர்டு என்ன 2,500. அடுத்தது 2 3s என்ன 3 2s 6 இதை போட்டிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 into 50 150 இதை போட்டிருக்கோம். இன்ட்டு 2 square 4 இதை போட்டிருக்கோமா. ப்ளஸ் 2 cube என்ன 2ங்கிற நம்பரை எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் 3 times. 2 2s 4 4 2s 8 இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1,25,000 ப்ளஸ் என்ன வரும் 6 5s 30 2 0 போட்டுருவீங்க. இது என்னது 6 5s 30 பேலன்ஸ் 3 6 2s 12 12 ப்ளஸ் 3 எவ்வளவு 15. அடுத்தது 0 5 4s 20 பேலன்ஸ் 2 1 4 is 4 4 + 2 6 0 5 4s 20 0 இதை போட்டோம் இந்த 2 பேலன்ஸு 1 4 is 4 4 + 2 6 + 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இதை போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டாச்சா 8 0 6 5 + 5 10 பேலன்ஸ் 1 2 + 1 3 3 + 1 4 1 ஆன்சர் வந்துட்டாப்பா. 1,00,000 என்ன வரும் 40,608. நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேண்ட் 5 - x the whole cube. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது a - b the whole cube ஃபார்மெட்டில் இருக்குது. கம்பேரிங் 5 - x the whole cube with a - b the whole cube we have a = 5 b = x. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a - b the whole cube = a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. ஏக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுறோம் மைனஸ் பியோட வேல்யூ எக்ஸ் the whole cube. ஏவோட வேல்யூ என்ன 5 minus 3 ஏவோட வேல்யூ என்ன 5 the whole square. பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 3 ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ எக்ஸ் the whole square மைனஸ் பியோட வேல்யூ என்ன எக்ஸ் the whole cube. 5 cube என்னப்பா 125 minus 3 5 square 25 into எக்ஸ் ப்ளஸ் 3 5s 15 into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும் எக்ஸ் கியூப் 125. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s 15 பேலன்ஸ் 1 3 2s 6 6 + 1 7 என்ன வருது 7. அப்போ என்னது மைனஸ் மைனஸ் தானே இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 25 மல்டிபிள் பண்ணால் 75 இன்ட்டு எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுவும் என்ன ஃபார்மெட்டில் தான் இருக்குது a - b the whole cube ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏன்னா கொஷின் கொடுத்துருக்காங்க ab - c the whole cube. கம்பேரிங் ab - c the whole cube with a - b the whole cube we have a = ab. நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏங்கிற வேல்யூவே என்னென்னு எடுத்துக்கிறோம் ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஐ மீன் பியோட வேல்யூ சின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும்ல a - b the whole cube = a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. ஏவோட வேல்யூ ab மைனஸ் பியோட வேல்யூ c the whole cube. ஏவோட வேல்யூ என்ன ab the whole cube minus 3 ஏவோட வேல்யூ ab the whole square பியோட வேல்யூ c plus 3 ஏவோட வேல்யூ ab பியோட வேல்யூ என்ன c the whole square மைனஸ் பியோட வேல்யூ என்ன c the whole cube. இது எப்படிப்பா எழுதலாம் a cube b cubeன்னு எழுதலாமா a cube into b cube மைனஸ் 3 இது எப்படி எழுதலாம் ab the whole square தானே அப்போ a square into b square into cன்னு எழுதலாமா ப்ளஸ் 3ab c squareன்னு எழுதலாமா மைனஸ் c cube. ஆன்சர் என்னப்பா வருது a cube b cube minus 3a squared b squared into c plus 3ab c squared minus c cube. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 97xy the whole cube. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா a + b ஹோல் கியூப் ஃபார்மேட்டுக்கு பிரித்தோம்ல
அதே மாதிரி இங்கே என்னென்னு பிரிக்க போகிறோம், a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட்டுக்கு பிரிக்க போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், 97 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 97xy த ஹோல் கியூப், 97xy த ஹோல் கியூப் எப்படி எழுதுகிறோம், 97 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப்னு எழுதலாமா. இந்த 97 ஹோல் கியூப் எப்படி எழுதலாம், 100 மைனஸ் 3ன்னு எழுதலாமா. 97 எப்படிப்பா எழுதலாம், 100 மைனஸ் 3ன்னு எழுதலாம்ல. அடுத்தது ஹோல் கியூப் இருக்கா, அதனால் ஹோல் கியூப் போட்டுக்கிறோம். இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப். இதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம், a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டுக்கு கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் 100 மைனஸ் 3 ஹோல் கியூப் வித் a மைனஸ் பி த ஹோல் கியூப் we have a equal to 100 b equal to 3. ஏவோட வழி என்னென்னு எடுத்துக்கிறோம், 100ன்னு, பியோட வழி 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a மைனஸ் பி த ஹோல் கியூப் equal to a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் b என்ன பண்ணுறோம், ஏவோட வழி 100ன்னு, பியோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம், 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா என்னப்பா, a மைனஸ் பி த ஹோல் கியூப் equal to a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் b ப்ளஸ் 3 ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஏக்கு பதிலாக 100 அப்ளை பண்ண போகிறோம், மைனஸ் பிக்கு பதிலாக என்ன 3. அப்போ 100 மைனஸ் 3 த ஹோல் கியூப்னு எழுதலாமா. அடுத்தது ஏக்கு பதிலாக 100 த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஏக்கு பதிலாக என்ன 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பியோட வழி 3 ப்ளஸ் 3 ஏவோட வழி 100 பியோட வழி 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட வழி 3 த ஹோல் கியூப். 100 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது, ஆன்சர் வருதா. ஓகேவாப்பா. அடுத்தது மைனஸ் 3 3s are 9, ஒன்றும் இல்லை 6 0 வந்துடுமா, 1 10 lakh. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 3s are 9, 100 ஸ்கொயர்னா என்ன 40 வருமா, 10,000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு 100 300, 3 ஸ்கொயர்டு என்ன 9, மைனஸ் 3 கியூப், 3 கியூப்னா என்ன 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அப்போ என்ன வரும் 97, சாரி 27, என்ன வரும் 27. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இந்த 9 இதோட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 90,000 வருமாப்பா. ப்ளஸ் 9 3s are 27, அப்போ 2700 மைனஸ் 27. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த 2700 ஆட் பண்ணுறோம். 0 0 7 2 0 0 1. ஓகேவா. அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 90,000யும் 27யும் 7 2 0 0 9 ரைட்டாப்பா. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 10 மைனஸ் 7 எவ்வளவு 3யா, 0ல் 2 போகாது, அப்போ இங்கே பாரா பண்ணுவோமா, 6 ஆகிடும், இது 9 ஆகிடும். 9ல் 2 1 minute, இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ண பாரா பண்ணணும், இங்கே என்ன 0 தான் இருக்குது, அப்போ இந்த டேர்மில் பாரா பண்ணணும். அப்போ இது என்ன 6 ஆகிடுமா, இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேப்பா. 10ல் 7 சப்ராக்ட் ஆகிட்டுனா 3, 9ல் 2 சப்ராக்ட் ஆகிட்டுனா 7, 6ல் 0 சப்ராக்ட் ஆகிட்டுனா 6, 2ல் 0 சப்ராக்ட் ஆகிட்டுனா 2, இதுவும் 0 இதுவும் 0, அப்போ இங்கே தானே பாரா பண்ணணும், இது 0 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். அப்போ 10ல் 9 சப்ராக்ட் ஆகிட்டுனா 1, பேலன்ஸ் என்ன இங்கே என்ன இருக்குது 9. ஓகேவாப்பா. இது வந்திருக்கா 9,12,673. இது எதுக்கு 100 மைனஸ் 3 த ஹோல் கியூபுக்கு கண்டுபிடிச்சது ரைட்டாப்பா. அதாவது 97 ஹோல் கியூபுக்கு பதிலாக. அதோட என்னப்பா மல்டிபிளில் இருக்குது, எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப் இருக்கா, அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். 100 மைனஸ் 3 ஹோல் கியூபுக்கு தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐடென்டிஸ். ஐடென்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போமா. We have studied in the previous class about standard algebraic identities. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துருப்போம், அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ்னால் என்னென்னு ஸ்டடி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடென்டி is an equation satisfied by any value that replaces its variables. ஐடென்டிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ அதில் இருக்கும் இல்லையா வேரியபிள்ஸ், ஐடென்டிஸில் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஆல்ஃபபெட்ஸ் ஏபி கமா சி அப் டு XYZ இதெல்லாம் தானே வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸ் பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் வி ஷல் ரீகலெக்ட் 4 known identities which are, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச 4 known ஐடென்டிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீகால் பண்ண போகிறோம். a + b the whole square 3 lines இருக்கா, இது என்னது, இது ஐடென்டிக்கல் சிம்பிள். a + b the whole square identical to a square plus 2ab plus b square. அடுத்தது a minus b the whole square identical to a square minus 2ab plus b square. next a square minus b square identical to a plus b into a minus b. next x plus a into x plus b identical to x square plus a plus b into x plus ab. next என்ன சொல்லியிருக்காங்க, instead of the symbol identical we use equal to represent an identity without any confusion. அதாவது இந்த ஐடென்டிக்கல் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஈக்குவல் டு சிம்பிளும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஸ் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஐடென்டிக்கல் சிம்பிள் போட்டு எழுதியிருக்கோமா, அதே ஃபார்முலாவை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு போட்டு எழுதியிருக்கோம். a + b the whole square equal to a square plus 2ab plus b square. next a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. next a square minus b square equal to a plus b into a minus b. next x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. next cubic identitiesனால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா. a plus b whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. next a minus b the whole cube equal to a cube minus 3a squared b plus 3ab square minus b cube. next x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus a plus a into b into c. ஓகேவா. இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் இல்லையாப்பா ஐடென்டிஸ், அதுலேருந்து இன்னும் சில ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணுவோம், டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா. a + b the whole cube equal to a cube plus 3a plus 3a squared b plus 3ab squared plus b cube. இப்போ என்ன பண்ணுறோம், a + b the whole cube அப்படியே தான் இருக்குது, a cube plus b cube ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன பண்ணுறோம், 3ab காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், பேலன்ஸ் ஏ இருக்குமா, ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், பி இருக்கும். இது என்னது, பேஜ் நம்பர் 89 பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத இப்போ நான் சொன்னேன். ஓகேவாப்பா. அடுத்தது a + b the whole cube, இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரேன். அப்போ ப்ளஸில் இருக்கா, மைனஸில் வந்துருமா, minus 3ab into a plus b ஈக்குவல் டு என்ன இருக்குது, a cube plus b cube. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை லெஃப்ட்டில் எழுதுகிறோம், இதை அப்படியே ரைட்டில் எழுதுவோம். ஸோ சைன்லாம் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து a + b காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், க்யூப் இருக்கா, க்யூப்பில் க்யூப் பவர், அதாவது பவரில் 3 இருக்குது. ஒரு பவர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்குமா. அப்போ a + b the whole square minus 3ab, ஏன்னா a + b தான் நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோமே. a + b இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a + b the whole square a square plus 2ab plus b squareன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, minus 3ab இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு a + b இதை எப்படி எழுதலாம், -3abல ப்ளஸ் 2ab சப்ராக்ட் ஆகிட்னா எவ்வளவு, -abயா, அதாவது -1ab -abன்னு போடலாம், ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இது செகண்ட் இருக்காப்பா. நெக்ஸ்ட்டு a minus b the whole cube எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன ஈக்குவல் டு a minus b the whole cube equal to என்ன சொல்லலாம், a cube minus 3a squared b plus 3ab square minus b cube. a minus b the whole cube அப்படியே தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் பி கியூபை முன்னாடி கொண்டு வரோம். அப்போ a cube minus b cube, இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எதை வெளில எடுக்கிறோம், மைனஸ் எந்த டேர்மை வெளில எடுக்கிறோம், -3ab காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த ஃபஸ்ட்டு வரும். அப்போ சாரி, இதை வந்து என்ன பண்ணுறோம், -3ab வெளில எடுக்கிறோம். அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ ப்ளஸ் a, இந்த இடம் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ -b, இது வந்து தேர்டாக இருக்கும். இது இருக்கா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
a மைனஸ் பி த ஹோல் கியூப் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரோம். அப்போ ப்ளஸில் வந்துருமா, ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. பேலன்ஸ் என்ன இருக்கும், a கியூப் மைனஸ் b கியூப். இதை லெஃப்ட்டில் எழுதுகிறோம், இது ரைட்டில் எழுதுகிறோம். சைன் சேஞ்ச் ஆகாது. a மைனஸ் பி என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமனாக அவுட் சைடு எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், பவரில் ஒன்று குறையுமா, அப்போ 2ன்னு வருமா, 3 மைனஸ் 1 2வா, அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி தான் காமனாக வெளில எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், ப்ளஸ் 3ab. அப்போ a மைனஸ் பி இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. a மைனஸ் பி a ஸ்கொயர் 3abல மைனஸ் 2ab சப்ராக்ட் ஆகிட்டுனா எவ்வளோ, ப்ளஸ் abயா ப்ளஸ் b ஸ்கொயர். இது 4th இருக்கப்பா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3. ஃபஸ்ட்டு என்ன சம், எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குப்பா, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ என்ன சொல்லலாம், கம்பேரிங் 3m + 5 த ஹோல் ஸ்கொயர் வித் a + b த ஹோல் ஸ்கொயர் we have என்னது, ஏவோட வேல்யூ 3mனு எடுத்துக்கிறோம், பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், 5ன்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தானா, a + b த ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்டு. ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், 3m + bக்கு பதிலாக 5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ பண்ணணும், 3m ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3m, பியோட வேல்யூ 5 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 5 த ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9 m ஸ்கொயர் தான் ப்ளஸ் 2 3s ஆர் என்னது 6 6 5s ஆர் 30யா, 2 3s ஆர் 6 6 5s ஆர் 30 m ப்ளஸ் 5 ஸ்கொயர் என்ன 25வா. அப்போ ஆன்சர் என்ன 9m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. நெக்ஸ்ட்டு 5p மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்னது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. கம்பேரிங் 5p minus 1 the whole square with a minus b the whole square, we have a equal to 5p, b equal to 1. ஓகேவா, a minus b the whole square equal to a square minus 2ab plus b squared. ஏக்கு பதிலாக 5pன்னு அப்ளை பண்ண போகிறோம், பிக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும், 5p minus 1 the whole square, ஏக்கு பதிலாக 5p the whole square minus 2, ஏவோட வேல்யூ 5p இன்ட்டு பியோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 the whole square. 5 ஸ்கொயர் என்ன 25வா இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s ஆர் 10 இன்ட்டு p. எந்த டேர்மையுமே 1ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், அந்த டேர்ம் தானே வரும். ஸோ மைனஸ் 10p ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன 25p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 3. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ என்ன எழுதணும், கம்பேரிங் வித் x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b we have xோட வேல்யூ என்ன 2n, ஏவோட வேல்யூ மைனஸ் 1, பியோட வேல்யூ 3. ஏன் இங்கே மைனஸ் 1 எடுத்துருக்கோன்னா ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, x ப்ளஸ் a தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே மைனஸ் 1 எடுத்துக்கிறோம். அப்போ தான் என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ab. எக்ஸுக்கு பதிலாக 2n அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 1, எக்ஸோட வேல்யூ 2n ப்ளஸ் பியோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ என்ன 2n த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 3 பியோட வேல்யூ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2n ப்ளஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 1 பியோட வேல்யூ 3. 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3ல் 1 சப்ராக்ட் ஆகிட்டா எவ்வளவு 2 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ஓகேவா, அடுத்தது இன்ட்டு 2n. அடுத்தது minus into plus minus 1 into 3 3. 4n square plus into plus plus 2 2s are 4n plus into minus minus 3. Answer என்ன 4n square plus 4n square plus 4n minus 3. அடுத்தது 4th subdivision. 4p square minus 25q square. என்னப்பா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றலாமா. 4p ஸ்கொயர் மைனஸ் 25q ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் 2p த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு p ஸ்கொயர் இதே ஃபார்மெட் வருதா. மைனஸ் 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. 5q ஹோல் ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர் 25 இது வந்துருதா q ஸ்கொயர். கம்பேரிங் it with a square minus b squared.
we have a equal to 2p, b equal to 5q. ஏவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் 2pனு, b யோட வேல்யூ 5qன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தான் இந்த ஃபார்முலா தெரியும்ல, a square minus b square equal to a plus b into a minus b. ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம் 2p the whole square minus b யோட வேல்யூ என்ன 5q the whole square. ஏவோட வேல்யூ 2p, b யோட வேல்யூ 5q. ஏவோட வேல்யூ என்ன 2p minus b யோட வேல்யூ 5q. 2 square 4 into p square minus 5 square என்ன 25 into q square. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஈக்குவல்னா இந்த சைடு ஈக்குவல் தானே. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் 3 + m the whole cube. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. கம்பேரிங் 3 + m whole cube with a + b the whole cube, we have a-ஓட வேல்யூ என்ன 3, b-யோட வேல்யூ m. ஓகேவாப்பா, இது a இது b. a + b the whole cube ஃபார்முலா என்ன a³ + 3a² b + 3ab² + b³. ஏக்கு பதிலாக 3 + b க்கு பதிலாக m the whole cube. ஏவோட வேல்யூ 3 the whole cube + 3, ஏவோட வேல்யூ 3 the whole square, b-யோட வேல்யூ m + 3, ஏவோட வேல்யூ 3, b-யோட வேல்யூ m the whole square, b-யோட வேல்யூ m the whole cube. 3 cube எவ்வளோப்பா 27ஆ. 3 என்ன பண்ணோம் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். 3 + 3 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 into m ப்ளஸ் 3 3s are 9 into m square ப்ளஸ் m cube. 27 9 3s are எவ்வளோப்பா 27m ப்ளஸ் 9 ஸ்கொயர் ப்ளஸ் m cube. இது என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். m cube ப்ளஸ் 9m ஸ்கொயர் ப்ளஸ் 27m ப்ளஸ் 27. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 3p + 4q the 3p + 4q the whole cube. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, அதே a + b the whole cube ஃபார்மேட்டில் தான் இருக்குது. கம்பேரிங் 3p + 4q the whole cube with a + b the whole cube, we have a equal to 3p, b equal to 4q. a + b the whole cube ஃபார்மேட் என்னப்பா a³ + 3a² b + 3ab² + b³. ஏவோட வேல்யூ என்ன 3p, b-யோட வேல்யூ என்ன 4q. அப்போ 3p + 4q whole cube. ஏவோட வேல்யூ என்ன 3p whole cube ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 3p the whole square இன்ட்டு b-யோட வேல்யூ 4q ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3p, b-யோட வேல்யூ 4q the whole square ப்ளஸ் b-யோட வேல்யூ 4q the whole cube. 3 cube அதாவது 3 என்ன பண்ணோம் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். 3 cube என்ன வரும் 3 3s are 9 9 3s are 27 27p³ ப்ளஸ் 3 3s are ப்ளஸ் 3 இது என்ன ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ 3 ஸ்கொயர்னா 9 இன்ட்டு p ஸ்கொயர், அடுத்தது 4q ப்ளஸ் 3 இன்ட்டு 3p 4 ஸ்கொயர் என்ன 16 இன்ட்டு q ஸ்கொயர். 4 என்ன பண்ணோம் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். 4 4s are 16 16 4s are 6 4s are 24 பேலன்ஸ் 2 1 4 is 4 4 + 2 6 அப்போ 64 64q cube 27p³ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 9 3s are 27p² into 4q plus 3 3s are 9 into 16q² plus 64q cube. 27p³ அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 27 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வருது 27 into 4 அப்பா 7 4s are 28 பேலன்ஸ் 2 4 2s are 8 8 + 2 10 இதை போட்டிருக்கோமா 108p² q. அடுத்து என்ன 16 9 மல்டிபிள் பண்ண போகிறோம். என்ன வரும் 9 6 are 54 1 9 is 9 9 + 4 sorry 9 + 5 14 அப்போ 144p² plus 64q cube. Next fourth subdivision 52 the whole cube. again என்ன கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதலாம் a + b whole cube ஃபார்மேட்டுக்கு எழுதணும். அதை அப்போனா அதை எப்படி பிரிக்கலாம் 50 + 2 the whole cubeனு பிரிக்கலாமா. கம்பேரிங் 50 + 2 the whole cube with a + b the whole cube, we have a equal to 50 b equal to 2. ஏவோட வேல்யூ அதாவது 52 அவங்க கொடுத்துட்டாங்கப்பா ஹோல் கியூப்னு, அதை நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு பிரிக்கிறோம் a + b the whole cube ஃபார்மேட்டுக்கு பிரிக்கணும். அப்போ அதை எப்படி பிரிக்கலாம் 50 + 2னு பிரிக்கலாமாப்பா. இதுலேருந்து ஏவோட வேல்யூ 15 பியோட வேல்யூ 2னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுமா அந்த ஃபார்முலா a + b the whole cube equal to a square sorry a cube a + b the whole cube equal to a cube plus 3a² b plus 3ab² plus b cube.
ஏக்கு பதிலாக 15 அப்ளை பண்ணுறோம், பிக்கு பதிலாக 2. 50 + 2 the whole cube. ஏவோட வழி என்ன 50 the whole cube + 3 இன்ட்டு ஏவோட வழி என்ன 50 the whole square. பியோட வழி என்ன 2 + 3 இன்ட்டு ஏவோட வழி 50, பியோட வழி 2 the whole square + b கியூபோட வழி 2 cube. 50 cube என்னப்பா வரும் 1,25,000. 5 cube என்ன வரும் 125. 000 வருமா ஏட்டாப்பா இதை போட்டிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 50 ஸ்கொயர்டு என்ன 2,500 அடுத்தது 2 3 சார் என்ன 3 2 சார் 6 இதை போட்டிருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட்டு 3 × 50 150 இதை போட்டிருக்கோம். இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 இதை போட்டிருக்கோமா. ப்ளஸ் 2 கியூப் என்ன 2ங்கிற நம்பரை எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும் 3 டைம்ஸ். 2 2 சார் 4 4 2 சார் 8 இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1,25,000 ப்ளஸ் என்ன வரும் 6 5 சார் 30 2 0 போட்டிருக்கீங்க. இது என்னது 6 5 சார் 30 பேலன்ஸ் 3 6 2 சார் 12 12 ப்ளஸ் 3 எவ்வளவு 15 அடுத்தது 0 5 4 சார் 20 பேலன்ஸ் 2 1 4 is 4 4 + 2 6 0 5 4 சார் 20 0 இதை போட்டோம் இந்த 2 பேலன்ஸு 1 4 is 4 4 + 2 6 + 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இதை போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டாச்சா 8 0 6 5 + 5 10 பேலன்ஸ் 1 2 + 1 3 3 + 1 4 1 ஆன்சர் வந்துட்டாப்பா. 1 lakh என்ன வரும் 40,608. நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேண்ட் 5 - x the whole cube. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது a - b the whole cube ஃபார்மெட்டில் இருக்குது. கம்பேரிங் 5 - x the whole cube with a - b the whole cube we have a = 5 b = x. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏவோட வழி 5னும் பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a - b the whole cube = a cube minus 3a² b plus 3ab² minus b cube. ஏக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுறோம். மைனஸ் பியோட வழி எக்ஸ் the whole cube. ஏவோட வழி என்ன 5 minus 3 ஏவோட வழினா 5 the whole square பியோட வழி x plus 3 ஏவோட வழி 5 பியோட வேல்யூ x the whole square minus பியோட வழி என்ன x the whole cube. 5 cube என்னப்பா 125 minus 3 5 square 25 into x plus 3 5 are 15 into x square minus என்ன வரும் x cube 125. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5 are 15 பேலன்ஸ் 1 3 2 are 6 6 plus 1 7 என்ன வருது 7. அப்போ என்னது மைனஸ் மைனஸ் தானே இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 25 மல்டிபிள் பண்ணால் 75 இன்ட்டு எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் 15x² minus x cube. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுவும் என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்குது a - b the whole cube ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏன்னா கொஷின் கொடுத்துருக்காங்க ab - c the whole cube. கம்பேரிங் ab - c the whole cube with a - b the whole cube we have a = ab. நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏங்கிற வேல்யூவே என்னென்னு எடுத்துக்கிறோம் ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஐ மீன் பியோட வேல்யூ சின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும்ல a - b the whole cube = a cube minus 3a² b plus 3ab² minus b cube. ஏவோட வழி ab மைனஸ் பியோட வழி c the whole cube. ஏவோட வேல்யூ என்ன ab the whole cube minus 3 ஏவோட வேல்யூ ab the whole square பியோட வேல்யூ c plus 3 ஏவோட வேல்யூ ab பியோட வேல்யூ என்ன c the whole square minus பியோட வேல்யூ என்ன c the whole cube. இது எப்படிப்பா எழுதலாம் a cube b cubeன்னு எழுதலாமா a cube into b cube minus 3 இது எப்படி எழுதலாம் ab the whole square தானே அப்போ a² into b² into cன்னு எழுதலாமா ப்ளஸ் 3ab c² எழுதலாமா மைனஸ் c cube. ஆன்சர் என்னப்பா வருது a cube b cube minus 3a² b² into c plus 3ab c² minus c cube. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 97xy the whole cube. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா a plus b whole cube ஃபார்மேட்டுக்கு பிரித்தோம்ல அதே மாதிரி இங்கே என்னென்னு பிரிக்க போகிறோம் a - b whole cube ஃபார்மேட்டுக்கு பிரிக்க போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம் 97 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 97xy the whole cube. 97xy the whole cube எப்படி எழுதுகிறோம் 97 cube x cube y cubeன்னு எழுதலாமா இந்த 97 whole
ஹோல் கியூப் எப்படி எழுதலாம்? 100 - 3ன்னு எழுதலாமா? 97 எப்படிப்பா எழுதலாம்? 100 - 3ன்னு எழுதலாம்ல. அடுத்தது ஹோல் கியூப் இருக்கா, அதனால் ஹோல் கியூப் போட்டுக்கிறோம். இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப். இதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம்? a - b த ஹோல் கியூப் ஃபார்மெட்டுக்கு கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் 100 - 3 ஹோல் கியூப் வித் a - b த ஹோல் கியூப் we have a = 100 b = 3. ஏவோட வழி என்னென்னு எடுத்துக்கிறோம்? 100ன்னு, பியோட வழி 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a - b த ஹோல் கியூப் = a கியூப் - 3 a² b என்ன பண்ணுறோம்? ஏவோட வழி 100ன்னு, பியோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம்? 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா என்னப்பா? a - b த ஹோல் கியூப் = a கியூப் - 3a² b + 3ab² - b கியூப். ஏக்கு பதிலாக 100 அப்ளை பண்ண போகிறோம். -bக்கு பதிலாக என்ன? 3. அப்போ 100 - 3 த ஹோல் கியூப்னு எழுதலாமா? அடுத்தது ஏக்கு பதிலாக 100 த ஹோல் கியூப் - 3 ஏக்கு பதிலாக என்ன? 100² இன்ட்டு பியோட வழி 3 + 3 ஏவோட வழி 100 பியோட வழி 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட வழி 3 த ஹோல் கியூப். 100 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது? ஆன்சர் வருதா? ஓகேவாப்பா. அடுத்தது -3 3 சார் 9 ஒன்றும் இல்லை, 6 0 வந்துருமா? 1 10 lakh. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு -3 3 சார் 9 100² என்ன 40 வருமா? 10,000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 × 100 300 3² என்ன 9 -3 கியூப் 3 கியூப்னா என்ன? 3 × 3 × 3. அப்போ என்ன வரும்? 27. சாரி 27. என்ன வரும்? 27. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இந்த 9 இதோட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 90,000 வருமாப்பா. ப்ளஸ் 9 3 சார் 27. அப்போ 2700 - 27. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த 2700 ஆட் பண்ணுறோம். 0 0 7 2 0 0 1. ஓகேவா. அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 90,000 27 7 2 0 0 9 ரைட்டாப்பா. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 10 - 7 எவ்வளவு? 3. 0ல் 2 போகாது. அப்போ இங்கே பாரா பண்ணுவோமா? 6 ஆகிடும், இது 9 ஆகிடும். 9ல் 2 1 minute. இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பாரா பண்ணணும். இங்கே என்ன 0 தான் இருக்குது. அப்போ இந்த டேர்மில் பாரா பண்ணணும். அப்போ இது என்ன 6 ஆகிடுமா? இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேப்பா. 10ல் 7 சப்ராக்ட் ஆகிட்டுனா 3, 9ல் 2 சப்ராக்ட் ஆகிட்டுனா 7, 6ல் 0 சப்ராக்ட் ஆகிட்டுனா 6, 2ல் 0 சப்ராக்ட் ஆகிட்டுனா 2, இதுவும் 0 இதுவும் 0. அப்போ இங்கே தானே பாரா பண்ணணும். இது 0 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். அப்போ 10ல் 9 சப்ராக்ட் ஆகிட்டுனா 1, பேலன்ஸ் என்ன? இங்கே என்ன இருக்குது? 9. ஓகேவாப்பா. இது வந்திருக்கா? 9,12,673. இது எதுக்கு? 100 - 3 த ஹோல் கியூபுக்கு கண்டுபிடிச்சது. ரைட்டாப்பா. அதாவது 97 ஹோல் கியூபுக்கு பதிலாக. அதோட என்னப்பா மல்டிபிளில் இருக்குது? எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப் இருக்கா? அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். 100 - 3 ஹோல் கியூபுக்கு தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப்.